ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி பண்ணுறதுக்கு காஞ்ச மிளகாய் வத்தல் ஒரு 8 மிளகாய் வத்தலை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொரப்பாக அரைச்சிட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு இப்போ பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, 2 கிராம்பு, ஒரு 4 ஏலக்காய், பிரிஞ்சி இலை இருந்துச்சு அப்படின்னா சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து, பெரிய வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கிடட்டும். இப்போ வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு வதங்கினதும் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து வதக்கிட்டு, அது கூட நம்ம கையில் 1 கை புதினா மல்லி சேர்த்து நல்லா அதை வதக்கி எடுத்துடலாங்க. தக்காளி பழம் வந்து பழுத்த தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை பொடியாக நறுக்குனதை, கழுவி நறுக்குனதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிட்டு, இப்போ தக்காளியும் நல்லா வதங்கினதும் நம்ம இதில் மட்டன் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கிலோ மட்டன், எலும்பில்லாத மட்டன் தான் சேர்க்குறேன். நீங்கள் எலும்போடு வேணும் அப்படின்னா மட்டன் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்து நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு நம்ம சிகப்பு மிளகாய் வந்து அரைச்ச அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து, புளிக்காத தயிர் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ 1 டம்ளர் அளவுக்கு நான் வந்து 2வது தேங்காய் பால் வந்து நல்லா இது பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து விசில் விட்டுறலாம். ஒரு 4 விசில் விட்டு இதை அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 2 டம்ளர் சீரக சம்பா அரிசியை நல்லா கழுவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 4 விசில் விட்டு குக்கரில் நல்லா விசில்லாம் அடங்குனதும் இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை சேர்த்துக்கிறலாம். 2 டம்ளர் அரிசிக்கு வந்து நான் வந்து 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துட்டு, அது கூட 1/2 டீஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்துட்டு, ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா இதாகாமல் இருக்கும், ட்ரை ஆகாமல். லைட்டாக கொதி வந்ததும் மறுபடியும் மூடி ஒரே ஒரு விசில் விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப வீடே மணக்கக்கூடிய ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணி தயாருங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக சுலபமாக நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸில் இதை பண்ணிடலாம். சீரக சம்பா அரிசியில் பயன்படுத்தும் போது தான் அந்த ஆத்தென்டிக் டேஸ்ட் கிடைக்கும். பாஸ்மதி அரிசியை பயன்படுத்துகிறத விட சீரக சம்பா அரிசியில் இதே போல் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு சூப்பராக வரும். இந்த அளவுகளோடு நான் வந்து லாஸ்ட்டு சண்டே செஞ்சேன். அன்னைக்கு லஞ்சுக்கே ஃபுல்லாக காலி ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. செம டெம்டிங்காக சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து வெங்காய பச்சடி, அது கூட மட்டன் போட்ட முருங்கைக்காய் மட்டன் போட்ட குழம்பு, பிரியாணி, இதுதான் செம சூப்பராக இருந்தது. கட்டாயம் இந்த சண்டே இந்த ஆம்பூர் ஸ்டைல் மட்டன் பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்ற உங்கள் ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது இருந்தீங்க அப்படின்னா, பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. செம்ம சூப்பராக அவ்வளோ ஒரு உதிரியாக இருந்தது. மட்டன் எல்லாம் அப்படியே பூ போல் வெந்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுங்க. கட்டாயம் நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த சண்டே ஆம்பூர் பிரியாணியை ட்ரை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். இதே போல் நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்க்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய்.